ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. நம்ம கடந்த சில எபிசோட்ஸா அமரர் கல்கி எழுதிய "சோலைமலை இளவரசி" அப்படிங்கிற புதினத்துடைய கதைய தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதோட கன்டினியூஷன் தான் கேட்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் உடைய லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அத கேட்டுட்டு இத கேட்டா தான் கதை புரியும். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். குமாரலிங்கம் பொன்னம்மாவ பார்த்து, "மாணிக்கவல்லி வந்துட்டியா?" அப்படின்னு கேட்ட உடனே பொன்னம்மா குமாரலிங்கத்த ஒரு பார்வை பார்க்கறா. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் நம்மளுக்கு மட்டும் தான் புரியுது. ஒரு சின்ன பொறாமை, ஒரு சின்ன பொசசிவ்னஸ் எல்லாமே இருக்கு போல் இருக்கு அந்த பார்வையில. "என்ன பேர் சொன்ன?" அப்படின்னு கேட்கறா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொன்னம்மா. சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா?" "தாத்தா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு" சொல்றான். "இல்ல நீ இப்போ ஒரு பேர் சொன்ன. அது என்ன சொன்ன?" அப்படின்னு கேட்கறா. "மாணிக்கவல்லின்னு சொன்னேன்" அப்படின்னு சொல்றான். "அது யார் இந்த மாணிக்கவல்லி? உனக்கு ஏற்கனவே கல்யாணம்லாம் ஆயிடுச்சோ?" அப்படிலாம் கேட்கறா. "கல்யாணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே என்னுடைய அகராதியிலே கிடையாது பொன்னம்மா. எனக்கு இருக்கிறதெல்லாம் தேசப்பற்றும், தேச விடுதலையை நோக்கிய போராட்டமும் மட்டும் தான்" அப்படின்னு சொல்றான். "நம்ம நாட்டுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் அப்படிங்கிறதையே யோசிச்சு பார்க்க போறதில்ல" அப்படின்லாம் சொல்றான் இவன். இவ உடனே கேட்கிறா, "எப்ப பாரு தேசம், தேசம், தேசம். மத்த எதுவுமே உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "நம்ம நாடு நல்லா இருந்தாலே நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம்ல" அப்படின்லாம் பேசுறான். உடனே இவ சொல்றா, "பேச்ச மாத்தாத. யார் அந்த மாணிக்கவல்லின்னு?" கேட்கிறா. குமாரலிங்கம் ஸ்மார்ட்டா என்ன பண்ணிடுறான், "எனக்கு சாப்பாட குடு. நான் கண்டிப்பா சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இவன் சாப்பிடும்பொழுது நடக்கிற கான்வர்சேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, பொன்னம்மாவுடைய அப்பா ஊர்லேருந்து திரும்பி வந்தாச்சு அப்படின்னும், அன்னைக்கு மார்னிங் குமாரலிங்கம் பார்த்த பர்சன் கண்டிப்பா பொன்னம்மாவுடைய அப்பாவா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. மேலும் அந்த மணியக்காரர், அதாவது பொன்னம்மாவுடைய அப்பாவுக்கு நம்ம குமாரலிங்கத்து மேலேயே ஒரு தனிப்பட்ட கோவம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. அது எப்படி இவருக்கு குமாரலிங்கத்த பர்சனலா தெரிஞ்சிருந்திருக்க முடியும்? ஏற்கனவே குமாரலிங்கத்துடைய கட்சிக்காரர்கள அவங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இதுக்கும் மேல குமாரலிங்கத்துடைய பேச்சு திறமைய பற்றியும் மணியக்காரர் கேள்விப்பட்டிருந்திருக்கார் போல் இருக்கு. இந்த மாதிரியான குமாரலிங்கத்துடைய பேச்சுகள கேட்டு நெறைய கிளர்ச்சியாளர்கள் இந்த கோர்ட் எல்லாம் எரிச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கோர்ட்ட எரிக்கும் பொழுது, இந்த மணியக்காரருடைய சில டாக்குமெண்ட்ஸ் அந்த கோர்ட்ல இருந்திருக்கு. அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போயிருந்திருக்கு. அதனாலேயே குமாரலிங்கத்து மேல ஒரு தனிப்பட்ட ஒரு கோவம் இருக்கு. இத சொன்னதுக்கு அப்புறம் தான் குமாரலிங்கத்துக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இன்னைக்கு மார்னிங் பார்த்த அந்த மணியக்காரர குமாரலிங்கம் ஏற்கனவே ஒரு தடவ பார்த்திருந்திருக்கான். இவன் போட்ட ஒரு கூட்டத்துல பொன்னம்மாவுடைய அப்பா வந்து தகராறுலாம் பண்ணியிருந்திருக்காரு போல இருக்கு. அந்த இன்சிடென்ட் இப்பதான் இவனுக்கு ஞாபகத்துல வருது. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்பொழுது குமாரலிங்கத்துக்கு ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லா இருக்கு. "பொன்னம்மா உங்க அப்பாக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லும்பொழுது, என்னால எப்படி இங்க ஸ்டே பண்ண முடியும்? நான் பேசாம கிளம்பி போயிடுறேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்கிற பொன்னம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டைரக்ட்டாவே கேட்டுடுறா. "அது எப்படி என்ன விட்டுட்டு போவ?" அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சொல்றான், "உன்ன விட்டு போக எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு பொன்னம்மா. ஆனா வேற என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு கேட்கும்பொழுது இவ சொல்றா, "நானும் உன் கூட வந்துடுறேன். எனக்கு இங்க பெருசா எதுவும் இல்ல. நான் அம்மான்னு சொன்னது என்னோட சித்திய தான். சித்தினா சின்னம்மா, அப்பாவுடைய செகண்ட் ஒய்ஃப். அவங்க என்ன ஒண்ணும் நல்லாலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க." அப்படிலாம் சொல்லும்பொழுது தான் இவளுக்கும் கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது இவனுக்கு புரிய வருது. ஆனா குமாரலிங்கம் சொல்றான், "என்ன சுத்தி ஒரு தூக்கு கயிறு எப்பொழுதுமே இருந்துட்டே தான் இருக்கும். போலீஸ் எல்லாம் என்ன தேடுறாங்க. நான் அவங்க கையில மாட்டுனேன்னா எனக்கு பெரிய தண்டனை காத்துட்டு இருக்கு. நீ எப்படி என்னோட வர முடியும்?" அப்படின்னு கேட்குறான். பொன்னம்மாக்கும் சிச்சுவேஷன் புரியுது. அதனால அவ சொல்றா, "இங்கேயே இருந்துக்கோ. இங்க தலைமறைவா வாழ நிறைய இடங்கள் இருக்கு. மேலும் எங்களோட கரும்பு தோட்டத்துல வேலை முடிய இன்னும் 10, 15 நாள் ஆகும். அதுல எல்லாருமே பிஸியா இருப்பாங்க. நானும் இந்த வழியா தான் எங்க அப்பாக்கு சாப்பாடு கொண்டு போவேன். அப்பலாம் வரும்பொழுது நான் உனக்கு சாப்பாடு தந்துடுறேன். அதனால இங்கேயே தங்கிடு" அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா இவனுக்கு தான் பொன்னம்மாவோட அப்பாவ நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. "உங்க அப்பாவ பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு பொன்னம்மா. கோவக்காரரா இருப்பார் போல் இருக்கே" அப்படிலாம் சொல்றான். "எங்க அப்பா என்னதான் கோவக்காரரா இருந்தாலுமே, நான்னா அவருக்கு ரொம்ப பிரியம். நான் அவருடைய செல்ல மகள். எனக்கு என்னைக்குமே நோன்னு சொன்னதே கிடையாது. சமயம் பார்த்து நான் அவர்கிட்ட உன்ன பத்தி சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்றா. காலங்கள் மாறினாலும் அப்பாக்களுக்கு மகள்கள் எப்பொழுதுமே ஸ்பெஷல் தான் இல்லையா? அதே கான்ஃபிடன்ஸ்ல பொன்னம்மா குமாரலிங்கத்தையும் கன்வின்ஸ் பண்ணிடுறா. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வர ஒரு வாரம் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமான நாட்களா இருக்கு. குமாரலிங்கம் அங்கேயே தலைமறைவா தங்குறான். தினமும் பொன்னம்மாவ மீட் பண்றான். அவ சாப்பாடு கொண்டு வருவா. ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவான். 2 பேரும் நெறைய பேசுவாங்க. இவங்களுடைய நட்பும் காதலும் வளருது. சோலைமலைக்கு வந்த முதல் நாள் இவன் கண்ட கனவு எதுவுமே இவனுக்கு திரும்ப வரவே இல்ல. இவன் என்ன நெனச்சுக்கிறான், நம்ம ரொம்ப டயர்டா இருந்த பொழுது ஏதோ ஹாலுசினேட் பண்ணியிருந்திருக்கோம் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிறான். ஆனா இந்த ஒரு வாரமா இவங்க 2 பேரும் நெறைய பேசிக்கிறாங்க இல்லையா? அந்த சமயத்துல இவன் கண்ட கனவுகள் எல்லாத்தையும் இவகிட்ட ஷேர் பண்ணிக்கிறான். அண்ட் இவளுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. அத திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. என்னதான் குமாரலிங்கம் இதெல்லாம் ஒரு மனப்பிரம அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணினாலும், பொன்னம்மாவுக்கு இது மேல இருக்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. கண்டிப்பா 100 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் உண்மையாவே நடந்திருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்றா.
இவளுடைய வெகுளித்தனம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இவனும் கொஞ்சம் டீஸ் பண்றான். "நான் தான் மாறனேந்தல் இளவரசன், நீ தான் சோலைமலை இளவரசி" அப்படியெல்லாம் சொல்லி இவன் கொஞ்சம் டீஸ் பண்ணி விளையாடுறான். இவனுக்கு அது ரொம்ப குஷியான ஒரு டீசிங்கா இருந்தாலும், பொன்னம்மாவுடைய மனசுல இதெல்லாம் ஆழமா பதியுது. இதுக்கு நடுவுல ஒரு நாள் பொன்னம்மாவுடைய அப்பா சொன்னதாக ஒரு அரசியல் செய்தி இவனுக்கு தெரிய வருது. அது என்னன்னா, இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் ஆங்கிலேயர்களும் விடுதலை சம்பந்தமான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் அது. இதை கேட்டதும் இவன் இன்னும் சந்தோஷமா இருக்கான். இது போதாதுன்னு குமாரலிங்கம் சோலைமலைக்கு வந்த 10வது நாள் இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. இதெல்லாம் நடக்கிறது 1942ல ஞாபகம் வச்சுக்கணும். அந்த காலகட்டத்துல தேச போராட்ட வீரர்கள் அப்படின்னாலே ஜெயில்ல புடிச்சு போட்டுருவாங்க. அதனால தான் இப்ப குமாரலிங்கமும் தலைமறைவா இருக்கான். இந்த மாரியான ஒரு காலகட்டத்துல 2 தேச போராட்ட வீரர்கள் கதர் ஆடைகள்லாம் அணிஞ்சு இந்தியன் ஃபிளாக ட்ரெஸ்ல தச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி 2 பேர் இந்த கிராமத்த நோக்கி வராங்க. அத பார்த்து மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. என்னடா எல்லாரும் தலைமறைவா இருக்கிற காலத்துல இவங்க தைரியமா வெளில வராங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்க பண்றது தான் இன்னும் ஆச்சரியமா இருக்கு இவங்களுக்கு. வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், புரட்சி வாழ்க அப்படிலாம் கத்திட்டே வராங்க அவங்க. நேரா வந்து இங்க மணியக்காரர் வீடு எது அப்படின்லாம் கேட்டு நம்மளுடைய பொன்னம்மா வீட்டுக்கு போறாங்க. மணியக்காரர் இவங்கள பார்த்து என்ன விஷயம், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்கும் பொழுது இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணணும். நீங்க தான் தண்டோராக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இப்ப இவர் தானே வந்து கிராமத்தோட நிர்வாகி. எல்லாருக்கும் நியூஸ் போகணும்னு சொன்னாக்க ஒரு பர்சனை விட்டு தண்டோரா அடிச்சு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம்னு கேட்டாக்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு அப்படிங்கிற விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த மணியக்காரர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனா அப்ப கரெக்ட்டா 2 போலீஸ்காரர்கள் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பார்த்து சல்யூட் வைக்கிறாங்க. சல்யூட் வச்சு கலெக்டர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு ஏதோ குடுக்குறாங்க. இது பார்த்ததும் ஒரு நம்பிக்கை ஜாஸ்தி ஆகுது இல்லையா? அதனால மணியக்காரரும் சரி தண்டோரா போடலாம் அப்படின்னு டிசைட் பண்றாரு. இவங்க உடனே சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, குமாரலிங்கம் அப்படிங்கிற ஒரு தேச போராட்ட வீரர் ஒருத்தர் இந்த காடுகள்ல தான் எங்கேயோ மறைஞ்சு வாழறதா எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது. அவரையும் டெல்லிக்கு வரும்படி உத்தரவு இருக்கு. அதனால அதையும் தண்டோரா போடுங்க. யாராவது குமாரலிங்கத்தை பத்தி இன்ஃபர்மேஷன் குடுத்தாக்க அவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஸ்கஷன் எல்லாமே நடக்கிற இடம் பொன்னம்மா வீட்டு வாசல் திண்ணை. உள்ள கதவு கிட்ட நிக்கிறது பொன்னம்மா. இதெல்லாம் கேட்கும் பொழுது அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த சந்தோஷத்தோடயே அவ அப்பாவை பார்க்க வெளியே வரா. அப்ப இந்த மணியக்காரரும் சொல்றாரு, பாரும்மா, இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைச்சிருச்சாம். இனிமே இந்த தேச போராட்ட வீரர்களுக்கெல்லாம் பெரும் பதவி கிடைக்கும். நாளைக்கே நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும்னாலும் இவங்கள மாதிரியான ஆட்கள் கிட்ட தான் நம்ம போய் கெஞ்சி ஆகணும் அப்படியெல்லாம் சொல்றாரு. கொஞ்சம் டீசிங்கா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம பொன்னம்மாவையும் அவளுடைய சித்தியையும் பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த தேச போராட்ட வீரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு பண்ணி வைங்க. இவங்களுக்கு பெரிய விருந்து போட்டு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. ஆனா பொன்னம்மாக்கு அங்க இருப்பு கொள்ளலையே. அதனால உடனே அவ சித்திக்கிட்ட சொல்றா, நான் போய் ஒரு குயிக்கா ஒரு குளியல் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. எங்க போவான்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். குமாரலிங்கத்தை பார்க்க ஆர்வமா ஓடுறா. ஆனா நெருங்க நெருங்க கொஞ்சம் சோகமாவும் ஆறா. ஏன்னா நாளைக்கு குமாரலிங்கம் இந்த இடத்துல இருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கும் பொழுது சோகம் வரதானே செய்யும். அங்க போய் பார்த்தா குமாரலிங்கமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். வா பொண்ணுமா வா, இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள் 2 பேருக்குமே அப்படின்னு சொல்றான். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறா. ஆமா, பின்ன நான் தானே பாட்டு எழுதி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஞாபகம் இருக்கா? இந்த குமாரலிங்கம் பொன்னம்மாவை பார்த்து பொன்னம்மா ரொம்ப பொல்லாதவள் அப்படின்னு தொடங்குற ஒரு பாடலை பாடி இருந்திருப்பான். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல அதுல 2 வார்த்தைகள் 2 வரிகள் சேர்த்து ஒரு கவிதை மாதிரி ஒரு பாடலாவே பாடி இருந்திருக்கான். அத இன்னைக்கு பூர்த்தியே பண்ணிட்டான் போல் இருக்கு. ஒரு பெரிய கவிதை நயம் மிக்க ஒரு பாடலாவே அத மாத்தி வச்சிருக்கான் போல் இருக்கு. அத பூர்த்தி பண்ணினதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அதுல இவளுக்கு ஒரு மெசேஜும் வச்சிருக்கான். இதெல்லாம் தெரியாம இவ சொல்றா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சாம். உன்னை பார்க்கறதுக்கு 2 தேச போராட்ட வீரர்கள் வேற அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தண்டோரா போட்டு சொல்றதுக்கு பதிலா நீயே போய் அவங்க கிட்ட போய் பேசிடு அப்படின்னு சொல்றா. தேசத்துக்கு விடுதலை அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் குமாரலிங்கத்தை கையில பிடிக்க முடியல. பாரதியார் பாடல் பாடி ஆடுறான், என்னென்னவோ பண்றான். இதெல்லாம் பார்க்க பார்க்க பொன்னம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அடுத்த செகண்ட் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வருது. நாளைக்கு இந்த குமாரலிங்கம் இங்க இருக்க போறதில்ல. இங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்மள பத்தி ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமும் இல்ல. அவன் என்னென்னவோலாம் படிச்சிருக்கான். அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நானும் ஒரு சாதாரண கிராமத்து பெண். இவன் இங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்னை பத்தி யோசிக்க கூட மாட்டான் அப்படிலாம் நினைச்சுக்கிறா. இதெல்லாம் நினைக்கும் பொழுது வர சோகத்திலயும் ஒரு விரக்தியிலயும் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அவ சொல்றா, நான் கிளம்புறேன், எங்க சின்னம்மா என்னை தேடுவாங்க அப்படின்னு கிளம்ப போறா. நான் கிளம்புறேன்னு சொன்ன உடனேயும் அவனுக்கும் அதே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. அவ சொல்றா, எங்க போற பொண்ணம்மா, வெயிட் பண்ணு,
நான் உனக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னு சொன்னேனே, அத பாடுறேன் கேளுன்னு சொல்றான். கவிதையெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றா. ஆனா, அவன் ஃபுல்லா பாடி முடிக்கிறான். இந்த பாடல நீங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க. ரொம்ப அழகான ஒரு பாடலா இருக்கும். அது முடியும்போது எப்படி முடியுதுன்னா, இந்த பொன்னம்மா ரொம்ப ஸ்பெஷலான பொண்ணு. ஆனா, யாரும் இவள பெண் கேட்டு வந்துடாதீங்க. ஏன்னா, இவள நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாரி முடியுது. அப்பதான் இவளுக்கும் புரியுது. ஓஹோ! ஓகே. இவன் என்ன கண்டிப்பா மறக்க மாட்டான். அந்த போன சந்தோஷம் எல்லாம் அப்படியே பன்மடங்கா திரும்புது இவளுக்கு. இப்ப என்ன டிசைட் பண்றாங்கன்னா, குமாரலிங்கம் கிளம்பி பொன்னம்மா வீட்டுக்கு போகணுங்கிறதும், பொன்னம்மா வீட்ல குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி தானே போனா. அதனால ஓடி போய் ஒரு குளியல் போட்டுட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறா. குளிச்சுட்டு வரும்பொழுது ஒரே மனக்கோட்டையெல்லாம் கட்டிட்டு வரா. ஃபியூச்சர் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்லாம் யோசிச்சுட்டு வரா. ஃப்ரண்ட்ல பார்த்தா அவங்க அப்பா கோவமா வேட்டை நாயோட எங்கேயோ போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல வீட்ல விருந்தாளிகள வச்சுட்டு எங்க போறாரு அப்படின்னு யோசிக்கிறா. இவளுக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை நம்மள தேடி தான் போறாரு போல இருக்குன்னுலாம் யோசிச்சு மறைஞ்சுக்கிறா. அப்பா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. வீட்டுக்கு போற வழியில பார்த்தாக்க எங்க பார்த்தாலும் போலீஸா இருக்காங்க. இவளுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் புரியுது. அங்க பார்த்தா குமாரலிங்கம் கையில விலங்கு பூட்டியிருக்கு. இவளால பாக்குற காட்சிய நம்பவே முடியவே இல்ல. என்ன இது அப்படின்ட்டு யோசிக்கும் பொழுது அந்த போலீஸ்காரர்கள் பேசிக்கிறாங்க. என்ன கொழுப்பு பாத்தீங்களா இந்த ஆளுக்கு? நான் தான் குமாரலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து சந்தோஷமா சரண்டர் ஆறான். அப்பதான் இவளுக்கு புரியுது இது எல்லாமே சூழ்ச்சி அப்படிங்கிற விஷயம். இவளையும் அறியாம ஒரு வீல்னு ஒரு கதறல் சத்தம் அவ வாயிலேருந்து வருது. அத்தனை நேரம் தலை குனிஞ்சு இருந்த குமாரலிங்கம் இந்த கதறல் சத்தத்தை கேட்ட உடனே நிமிர்ந்து பார்க்கறான். அங்க பொன்னம்மாவுடைய கண்ணீர் நிறைந்த கண்கள், பயம், ஏக்கம், துக்கம், துயரம் எல்லாம் நிறைஞ்ச ஒரு முகம். அதைத்தான் பார்க்கறான். அந்த முகத்தை பார்த்ததுனாலயா, இல்ல அந்த வீல்ங்கிற சத்தத்தை கேட்டதுனாலயா தெரியல. குமாரலிங்கம் இங்க இப்ப இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கான். இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கான். குமாரலிங்கம்க்கும் பொன்னம்மாக்கும் என்ன ஆச்சு? ஒண்ணு சேர்ந்தாங்களா? மாரநேந்தல் உலகநாதனும் சோலைமலை இளவரசியான மாணிக்கவல்லிக்கும் என்னாச்சு? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து வேற என்ன கதைகள் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.